சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 12/2/2024ங்க. 12/2/2025ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் ரெண்டுமே செனமாடு இருக்குதுங்க. ஒரு புது வரவு செவலை கிடாரி, நல்லா சோக்குவாலிட்டியான கிடாரி வந்திருக்குதுங்க. வீடியோ பதிவில் அதிகமாக கேட்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆண்கள் பிடிக்கிற மாதிரியும் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும், மெயினாக வந்து ஆண்களை தவிர வீட்டில் பெண்கள் தான் நிறையா பராமரிக்கிறாங்க. அந்த மாதிரி மாடுகள் தான் வேணுங்கிறீங்க. அதனால் பெண்கள் பிடிக்கிற மாதிரி மாடுகள் அதிக அளவு நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றோமுங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு 6 லிட்டர் கறவையில் ஒரு நல்ல கறவை மாடு இருக்குதுங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா, வீடியோவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது பல் கடைமுறை ஆயிருச்சுங்க. 2ஆம் நேத்து கிடாரி தலையத்துலேயும் நம்ம தான் வீடியோ போட்டு நம்ம தான் விற்பனை செஞ்சோமுங்க. நல்ல மடி இறக்கம் வருமுங்க. கைகள் சுத்தம் இருக்குது, நைஸ் குவாலிட்டி இருக்குது. ஒரு அளவு தரமான கிடாரிங்க. 2ஆம் நேத்து கிடாரி கறவைக்கு கன்று போட்ட பிறகு கால் அணைச்சி தான் கறக்கணுமுங்க. போன ஈத்தில் நம்ம கால் அணைச்சி கறந்து வீடியோ போட்டு விற்பனை செஞ்சுருந்தோம். அதே மாதிரி ஒரு வருஷம் கறந்துட்டு திருப்பி மீண்டும் வந்து மாட்டை கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டான வீடியோ வேணாலும் போன ஈத்தில் கறந்த வீடியோ வேணாலும் இருக்குது, நீங்கள் அனுப்பிச்சி விட்றோம். நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. பல் பார்த்தா கடை முளைப்பு ஆகிட்டுருக்குதுங்க. 6 பல் முடிஞ்சு 8ஆம் பல் ஆகிட்டுருக்குது. மடிகாம்பு சுத்தம் இருக்கும். மற்றபடி மாட்டில் குணவனம் இருக்குங்க. கால் கருப்பு, நல்ல கால் கருப்பு இருக்கும். புறவை ஏற்றமான மாடு, அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா நைஸ் குவாலிட்டியில் நல்ல மடிகாம்பு சுத்தத்தில் ஒரு 2ஆம் நேத்து கிடாரி லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 4 நாள் ஆகுங்க. சுழி சுத்தமாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பெண்கள்லாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 39,000 ரூபாய் வருதுங்க. 2ஆம் நேத்து கிடாரிங்க. பல் கடைமுளைப்பு, மடி நல்லா இறக்கமுங்க. காம்புக்கு நாடு தெளிவான இடைவெளி இருக்குது. கைகால் சுத்தம் இருக்குதுங்க. போன இடத்துல நம்ம போட்டு விற்பனை செஞ்ச வீடியோ வேணாலும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. இந்த மாடு நீங்கள் கன்று போட வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. சென்னையிலே டெலிவரி எடுத்துகிட்டு போகிறனாலும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கேரண்டியான மாடுங்க. நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தெரியாத மாடுகள் சென்னை மாடுகளை வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறது இல்லைங்க. ஏன்னா அதை நம்ம உங்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு 10 நாள் கழித்து கன்று போட்டதுக்கப்புறம் பால் இல்லை 3 காம்பில் தான் பால் வருது, பாலுக்கு நிற்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு சில தொந்தரவுலாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதுக்கு பதிலாக ஒரு மாடை மாற்றி கொடுக்குறோம் நம்ம சொல்கிறது. அந்த மாற்றி கொடுக்குற மாடு உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இந்த மாதிரி சங்கடங்கள் செலவுலாம் வேண்டாம் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கன்று மாடாக தேர்வு செஞ்சு போடுறோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சென மாடாக இருந்ததுன்னா போன இதில் நம்ம கொடுத்த மாடாக இருந்தால் 100% நம்ம கேரண்டி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா வாங்கிட்டு வந்து போடுறோமுங்க. வீடியோவில் என்ன சொல்கிறோமோ சுழி சுத்தம்னு சொன்னோம்னா சரி கரெக்டாக அதே மாதிரி சுழி சுத்தமாக இருக்கும். கறவைக்கு நிற்கும்னு சொன்னோம்னா அதே மாதிரி கரெக்டாக கறவைக்கு நிற்குங்க. இந்த மாடெல்லாம் வந்து பட்டாட்டு சின்ன அளவான மாடு, எங்கே வேணாலும் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய். நேரம் இந்த ஈத்தில் ஒரு 2 லிட்டர் பால் கறக்கும். நாட்டுக்கன்று காங்கிங்கன்று போடுங்க. வேறு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு அளவு சைஸில் ஒரு தரமான காங்கேயம் கிடாரியில் 2ஆம் நேத்து கிடாரி ஒரு நார்மலான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. எந்த பதிவாக இருந்தாலும் எல்லா பதிவுலையுமே விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோங்க. விவரங்கள் சொல்லியிருப்போம். ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி தான் எல்லாருமே பிடிச்சிங்க அமைச்சிருப்போங்க. எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. வீடியோவில் 2வதாக பார்க்குறதுங்க அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு, நல்ல ஒரு மான் கொம்பு கூடு கொம்பு காவடி கொம்பு டைப்லைங்க, சின்ன மூஞ்சியில் சோ குவாலிட்டியான மாடு, மயில மாடு. நேரம் வந்து 3-3.5 கறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க. காங்கேயம் கன்று போடுறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். மற்றபடி கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும், அதுக்கும் நம்ம கேரண்டி கொடுக்குறோமுங்க. ஈத்து 5ஆம் ஈத்துங்க. இன்னொரு வாரத்தில் கன்று போடும். நல்ல மாடு, ஒரு அழகான மாட்டில் பழைய வர்க்கம் மாடு, ஒரு கற்காமலையில் மாட்டில் வேணும்னு தேடி இருக்கிறவங்க இந்த மாட்டை எடுக்கலாம். ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க. பால் கறந்து பழக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் யார் வேணாலும் தாராளமாக பால் கறக்கலாமுங்க. மற்றபடி மாட்டில் எந்த தொந்தரவும் இருக்காது. நல்ல நைஸான மாடுங்க. கறம்பையில் நல்லா பூச்சிக்காலை உண்டான நிறத்தில் எல்லா மாடும் இந்த முகக்கூறில் இந்த கொம்பு அமைப்பில் இந்த நேரத்தில் வந்து வர்றதில்லைங்க. ஆரம்ப காலத்தில் வந்து முதல்ல நம்ம காங்கேயம் மாடுகள் இந்த டைப்பில் தான் இருந்தது. கொஞ்ச நாளாக வர 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 ஒவ்வொரு கொம்பு சாடையில் ஒரு மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டியான 100-110% ஒரிஜினாலிட்டியான காங்கேயம் மாடுகள். நல்ல தரமான மாடு வேணுங்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. பல் வந்து சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. 5ஆவது கன்றுங்க போட்டுதுன்னா இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 67,000 ரூபாய்ங்க. விலையில் 2-1 முன்னப்பின்னு அனுசரித்து கொடுக்கலாமுங்க. விலை நிலவரம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுலேருந்து எல்லாமே 1-2 3 குறைச்சே தான் கொடுத்துட்ருக்குறோம். இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு, ஒரு மயில மாடு, தெளிவான மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க. நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி அனுப்பி சொன்னீங்கனாலும் தாராளமாக அட்வான்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றோமுங்க. ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியும் வந்து பண்ணி கொடுத்துட்றோம்.
நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நேரில் வர்றவங்க காலையில் 6 மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. அதே மாதிரி நம்ம நாட்டு மாடுகள் நிறைய வச்சுருக்கிறவங்க சினை பிடிக்கிறதில்ல, 4 தடவை காலை சேர்த்திட்டோம், 2 தடவை சேர்த்திட்டோம், சினை பிடிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு சில தகவல் கேட்குறீங்க. அந்த தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சினை பிடிக்கலை அப்படின்னாவே வந்து மாட்டுக்கு வந்து சத்து பற்றாக்குறையாக தான் இருக்குமுங்க. அந்த பதிலும் நம்ம சொன்னோம் அப்படின்னா சத்து பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சிலர் ஏற்றுக்கிறதில்ல. மாடு வந்து குதிரையாட்டு இருக்குது, பருத்தி கொட்டை வைக்கிறோம், புண்ணாக்கு வைக்கிறோம், மாட்டில் எந்த குறை இல்லை அப்படிங்கிறீங்க. மாடு உடம்பு இருக்கிறக்கும் உடம்புக்குள்ளே கருமுட்டை ஊறி அந்த கருப்பிடிக்கிறதுக்கு உண்டான சத்துவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க. நீங்கள் எலும்பு தோலுமாக இருக்கிற மாட்லேயும் அந்த சத்து பற்றாக்குறை இருக்கும், நல்ல எலும்பே தெரியாமல் நல்ல வெயிட் கணத்தில் இருக்கிற மாட்லேயும் அந்த சத்து பற்றாக்குறை இருக்குங்க. நம்மளுக்கு எப்படிங்க அந்த நீர் உடம்பு தேவையில்லாத உடம்புகள்லாம் இருக்குது, ரொம்ப உடம்பு இருக்கிறவங்க கூட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அந்த சத்து பற்றாக்குறைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொல்கிற வைத்தியம் அப்படிங்கிறது சினை பிடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. மாடு கறக்க பால் வந்து கால்சியம் குறைஞ்சி, நாட்டு மாடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பால் வந்து குறைஞ்சிருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம சொல்கிற வைத்தியம் கண்டிப்பாக கேட்கும் அப்படிங்கிறது இனிமேல் எல்லா வீடியோலையும் இதை சொல்லாமல் இருக்கிறோம்ங்க. அதாவது நம்ம ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பானை, மண்பானை வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கல் சுண்ணாம்பு வாங்கி வச்சுக்கோங்க. கல் சுண்ணாம்பு அதில் பானைக்குள்ளே போட்டுட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு பானையில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா சுண்ணாம்பு நல்லா வெடித்து நல்லா குழம்பாட்டு ஆயிருங்க. 2 நாள் அதை கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா 3ஆவது நாள் அந்த மேலே வந்து தண்ணி நிற்குங்க. சுண்ணாம்புலாம் வந்து அடியில் போயிடும், அந்த தண்ணி வந்து மேலே நிற்கும். நீங்கள் எந்த மாடு, ஆடு, மாடு, கோழி எதுவாக இருந்தாலும் நம்ம மாடு தண்ணி குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு டம்ளர், அதாவது நம்ம டீ குடிக்கக்கூடிய டம்ளரில் தவிடு தாண்டி தண்ணியெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த தாலியில் 1 டம்ளர் தண்ணி காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை மறக்காமல் மோந்து ஊற்றிட்டு வந்துட்டுருந்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் வராதுங்க. ஒரு காய்ச்சல் கூட வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சினை பிடிக்கிற தன்மை அதே மாதிரி தான், டக்குன்னு சினை பிடிக்கும். சரி இதையெல்லாம் செய்ய முடியலையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினை பிடிக்காமல் போகிறதுக்கு முன்னாடி இருந்து செய்ய வேண்டியதுங்க. இதை செய்ய முடியலனாலும் மெடிக்கலுக்கு போனீங்கன்னா மினரல் மிக்சர் பவுடர் அப்படின்ட்டு 1 கிலோ பாக்கெட் இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கிங்க. விலை அதிகமாக வாங்குறீங்களோ விலை குறைவாக வாங்குறீங்களோ 1 கிலோ பாக்கெட் வாங்கி ஒரு டப்பாவில் உடச்சி கொட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய மாடுகள் தவிடு குடிக்கும்போது ஒவ்வொரு ஸ்பூன், காலையில் 1 ஸ்பூன், சாயந்தரம் 1 ஸ்பூன், எப்போ நீங்கள் மாட்டுக்கு தாலையில் தவிடு காமிக்கிறீங்களோ ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சினைப்பிடிக்கிற தன்மை எந்த விதத்துலையும் மாறாதுங்க. எல்லாமே ஈவன் கரெக்டாக நடந்துகிட்ருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கூப்பிடுங்க, தனிப்பட்ட முறையாக சொல்கிறோம். நிறைய வெட்டியில் வந்து நல்ல மாடுகள்லாம், பழைய மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே சந்தைகளுக்கு போய் எங்கெங்கேயும் போயிருதுங்க. அதனால் இந்த பதிவை நம்ம சொல்லியிருக்கிறோம். வீடியோவில் 3ஆவது பார்த்துட்டுருக்குறதுங்க நல்ல நீளத்தில் உயரத்தில் இருக்கக்கூடிய கிடாரி, 18-20 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகிற கிடாரிங்க, பல் போடாத கிடாரி, புது வரவு இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறோம். இதோட முழு விற்பனை பதிவு நாளைக்கு வருங்க. மேலும் நல்ல தகவலையும் நல்ல பதிவுகளையும் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. மீண்டும் நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.